ஆகிவிட்ட காலத்திலே உன்னை வாழ்த்துவது கடமையோடு உன்னை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா. கேட்கவா கேட்கவா கேட்கவா? வார்த்தை ஒண்ணுதான். கேட்கவா கேட்காவா கேட்கவா முடிஞ்சு போச்சு. வார்த்தைகளை பிரிச்சு பார்த்தாலே நான் தமிழ் எந்த மொழிகளிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம் தாய்மொழியாகிய தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழ் 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 தமிழ்னாலே அந்த தமிழ் உள்ள வார்த்தைகள் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அமிழ்தாக வெளிவருமா. அதனால செந்தமிழ் நாட்டை என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, என் தந்தையர் நாட்டு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னாங்க. தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவரா. இந்த உலகத்துல ஆமா நல்லவர் யாரு கெட்டவர் யாரு அப்படின்றது எப்ப தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? அவரவருடைய குணநலன்களை பார்த்து. அதே சமயத்தில் குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்பார் வள்ளுவர். ஆமா அதே சமயத்தில் அந்த மனிதன் இறந்து கிடக்கும் பொழுது தெரிஞ்சிருமா. அதனால பட்டினத்தார் சொல்றார், ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம் சொல்லும் நீ யாரு என்பதை முடிவு பண்ணிரும். அப்ப என்ன அப்படின்னா இறந்து கிடக்கக்கூடிய அந்த வீட்டுல இறந்தவரை பார்த்து அங்க உள்ள ஜனங்கள் பேசுறாங்க, நல்ல மனுஷப்பா இன்னொரு 10 வருஷத்துக்கு இருந்திருந்தா அந்த ஊரு நல்லா இருந்திருக்கு, மக்களும் நல்லா இருந்திருப்பாங்க. அதை விடுத்து இன்னும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவரெல்லாம் இப்ப இறந்ததுக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா பேசக்கூடிய வார்த்தை இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவள தத்துவங்கள் இந்த நாட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் சான்று சொல்லிக்கிட்டே இருக்கு. பிறந்த ஊருக்கு புகழை தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு அப்படின்றது போல நாடு நமக்கு என்ன செஞ்சுன்னு கேட்க கூடாது, இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதான் முதல்ல கேட்கணும். நாடுன்றதே பிறகு, முதல்ல ஊருன்றது முதல்ல. இது போல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஏன்னா ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஆடுறியா ஆடு, இன்னும் ஆடு, ஆடிக்கிட்டே இரு. உன்னுடைய ஆட்டம் எப்பொழுது ஓயும், உன்னுடைய ஆட்டம் ஓயும் பொழுது நான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு இறைவன் ஆட ஆரம்பிச்சிருவேன். அதனால இறைவன் போட்ட கணக்கை எவராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த இடத்துல என்னை பார்த்து சில விவரங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அதுவும் இளமை குன்றாது வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இளமையிலே முதுமையை கேட்டா, ஏன்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தானு, விநாயகர் அகவல் பாடி அந்த அவ்வை பிராட்டி கேட்டாலாம் விநாயகர் பெருமான்ட்ட. கீத கலப செந்தாமரைப்பும் பாதச்சலமும் பன்மணி பன்னிசை பாட என்று அகவல் பாடியது அவள்தான். அவதான். அப்ப அவ கேட்டது போலவே இளமை என்பது எல்லாருக்கும் ஆபத்தானதுதான். ஆனா அந்த இளமை என்பதுல சில விஷயங்கள் ஒவ்வொன்று இருக்கு, அது தாங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தாவரத்துக்கே குமரி என்ற பெயர் இருக்கு. குமரி என்ற பெயர் ஒரு தாவரத்துக்கு எப்பொழுது இளமையாவே இருக்கும். சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடிய அதற்கு குமரின்னு பேரு. பூக்குற பருவத்தை நான் பார்த்தேன். குமரின்னு பேரு எதுக்குன்னா வாடாமலே இருப்பதற்கா. வாடா பயிர் வருத்தமிழாச்சுமே வையகத்து புதுவின் இருக்கா. இப்படி கதைகள் எல்லாம் உண்டு. நீ சொன்ன மாதிரி நல்ல கதைகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனேன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, உன் தமிழோ விளையாடவே யாமந்தோம் என்று எம்பெருமான் இறையனார் கையெழுத்திட்டாரே. அங்கம் புழுதிபடி ஐவார் நெய்பூசி பங்கம் படபடன கால் பரப்பி சங்கதனை கீர்கீரனாருக்கும் நக்கீரனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்கவன் என்று நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொன்ன உடனே சொன்னாரு, சங்கருப்பது எங்க குலம் சங்கரனார் கேது குலம், சங்கே அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. சாப்பாடு கூட தர்மமா சாப்பிடணுமா, போனகம் என்பது தான் உழந்து உண்ணல். கண்டிப்பா ஒரு தோழனோடு ஏழமை பேசாதேன்னு இந்த கிழவி நம்ம கற்பிக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ ஒரு சின்ன விஷயம் சொன்னது எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. என்ன? நம்ம நாட்டுல ஓடாத தேரும் இருக்குல்ல, இருக்கு. ஈனாத வாழையும் இருக்குல்ல, இருக்கு. பருவமடையாத கண்ணியும் இருக்கல்ல, இருக்கு. எல்லாமே நம்ம நாட்டுல உண்டு தானே. இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான். வழக்கு ஆயாத மகிழமரம் வழக்காத, அது போல ஊராத கிணறு, உறங்காத புளிய மரம். அதுதான். ஏன்னா நீங்க சொன்னது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த விஷயங்கள் அருமையான விஷயங்கள், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்துல கோயில் மதில் சுவர் கட்டுறாரு. அது 7வது மதில் சுவர். 7வது மதில் சுவர் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து யார்கிட்ட நன்கொடையா வாங்கி வாங்கி அந்த கோயில் சுவர் கட்டிக்கிட்டே இருக்காரு. முக்காவாசி கட்டிக்கிட்டு இருக்க போது காசு இல்லை. கோயில் கட்டுறதுக்கு சோறு கட்டாம விட்டுட்டா நல்லா இருக்குமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, நாகப்பட்டினத்துல ஒரு புத்தர் சிலை, அந்த புத்தர் சிலைக்கு தங்க முலாம் பூசி இருக்கு, அந்த தங்கத்தை போய் கொண்டு வந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு முடிவு பண்ற. இவர் இங்கே இருந்து நடந்தே போய் நாகப்பட்டினத்துல போய் அந்த புத்தர் சிலையை பார்த்து ஒரு அறம் பாடுகிறார். ஈயத்தால் ஆகாதோ, இரும்பால் ஆகாதோ, மரத்தால் ஆகாதோ, உன்னை பண்ணுகைக்கு மாய பொன் வேண்டுமோன்னாரு. அவ்வளவுதான், அது உருகி கையில வந்துருச்சு. சரி, தங்கத்தை கொண்டுகிட்டு வரணும். அன்னைக்கு காலங்கள் செப்பன் இல்லாத காலம், காட்டு வழியா வந்தா ஏதாவது திருடர்கள் பிடிங்கிருவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. மடியில கணம் இருந்தா வழியில பயம் வந்துகிட்டே இருந்தாரு. பொழுது மறைகிற நேரம்
எங்கேயாவது இரவு தங்கி போகணும். அதுலயும் தங்கத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு தங்குறது? பார்த்தாரு, சுத்தமுத்தும் பார்த்தாரு, ஒரு புளிய மரம் இருக்கு. புளிய மரத்தடியில போய் படுக்கணும்னு யோசிக்கிறாரு. தங்கத்தை எங்க வைக்கிறது? பக்கத்துல ஒரு நாற்றங்கால் உழுது தொழி அடிச்சிருக்கு நாத்து பாவறதுக்கு. அதுக்குள்ள கொண்ட தொழிக்குள்ள வச்சுட்டு தங்கத்தை ஒரு மேடா மண்ணை குமிச்சு வச்சு ஒரு அடையாளம் வச்சுட்டு வந்துட்டார். வந்து புளிய மரத்துல படுக்கிறாரு. படுக்கும்போது சொல்லுவாரு, நானே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாலும் புளிய மரமே என்னை மறக்காம எழுப்பி விட்டுருன்னு சொல்லிட்டு படுக்கிறார். மரம் பேசுமா? இயற்கை எப்படி பேசுமே? நம்ம நாட்டுல ஜெகதீஸ்வரன் ஒரு ஆய்வாளர், விஞ்ஞானி, மரம் செடி கொடிகள் பேசும்னு எழுதி வச்சிருக்கிறார். மரம் செடி கொடி மூச்சே விடும் பொழுது பேசாதா? அப்படிவா? படிச்ச பிள்ளைங்கிறது சரியா பதில் சொன்னேன். இன்னைக்கு வேளாண்மை விவசாயிகள் காலையில 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு தோல்ல மண்வெட்டி வச்சுக்கிட்டு வயலுக்கு ஏன் போகணும்? அங்க போய் ஒரு பில்லு இருந்தாலும் வயல்ல இறங்கி அதை எடுத்து போட்டு அந்த பயிர் அப்படி தொட்டு பார்க்கும்போது அது தலைவணங்கி அதை மகிழ்வோடு இருக்குமா. இதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஒரு பூச்செடியை வைக்கிறோம்னா தினமும் ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டே இருக்கா. அதுவும் அதோட பேசுற தன்மையாவே அது மலர்ந்து அது பூ பெய்திக்கலாம். அப்போ பூவும் பெண்ணும் ஒண்ணுன்னு சொன்னாங்கல்ல, இந்த உதாரணம். கண்டிப்பா மகாபாரதத்துல எறும்பும் பேசுனது கேட்டதுனாலதான் தலை சிரசு வெடிக்கின்ற சாபத்தை பெற்றார் கேகே மன்னன். கண்டிப்பா அது கேகே மன்னனுடைய மனைவி ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எறும்பு ரெண்டும் பேசிக்கிட்டே போது இவர் சிரிச்சிடுறாரு. சிரிச்ச உடனே பக்கத்துல அந்த பொண்டாட்டி, என்னங்க சிரிக்கிறீங்களே? ஒன்னும் இல்ல, சும்மா தான் சிரிச்சேன். சும்மா சிரிச்சா விடுவாங்களா? நீ தனியா இருந்து சிரிச்சா பைத்தியம் விடுவா, என்னைய வச்சுக்கிட்டு சிரிச்சிருக்கா, எதுக்கு சிரிச்சான்னு கேட்க, அட விடு, ஏதோ சிரிச்சு விட்டேன், விடுன்னா விடுவலான்றான். சரி, எப்படி விடுவா? எப்படி எவ்வளவு நினைச்சுக்கிட்டு சிரிச்சான்னு கண்டிப்பா பொண்டாட்டி கேட்கதானே செய்வா. சொல்லணும் இல்லைன்னா எவ்வளையாவது நினைச்சு சிரிச்சிருப்பேன்னு கேட்கதான் செய்வா. கேட்டு விட்டாங்க. அவர் பார்த்தாரு, ஒன்னும் இல்லம்மா, அந்த எறும்பு ரெண்டும் பேசிக்கிட்டே போச்சு, அதை காதுல கேட்டேன், அதனால சிரிச்சேன்னு சொல்ல. அப்படி என்ன பேசுன்னு கேட்டா. அதுக்கு அவர் சொன்னாரு, இது தேவை ரகசியம், அதை சொல்லக்கூடாது, சொன்னா எனக்கு தலை வெடிச்சு போயிடும், அதனால என் உயிருக்கு ஆபத்து சொல்ல மாட்டேன்னாரு. ஒரு நல்ல மனைவி என்ன சொல்லணும்? அப்படி அங்க உயிர் போயிடக்கூடாது, நீங்க இல்லைன்னா எனக்கு எதுக்கு வாழ்க்கை, அதனால நீங்க சொல்ல வேண்டாம், விட்டுருங்கன்னு தானே சொல்லணும். பரவாயில்ல சொல்லுங்க அண்ணா, சொன்னேன், தலை வெடிச்சு செத்தேன். அப்படிப்பட்ட புண்ணியவதிக்கு பிறந்தவதான் கையை. சரி, அதை விட சொன்ன கதை அங்க நிக்குது. இப்ப வந்தாரு, தொழிக்குள்ள வச்சுட்டு புளிய மரத்துல படுத்திருந்தாரு. பொழுது விடிந்தது. அந்த விடிய காலம் அந்த புளிய மர இலையெல்லாம் உதிர்ந்து அவர் மேல விழுந்தது. அதுல எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பார்த்தா வேடிக்கை என்னன்னா, அவர் தங்கம் வச்சிருந்தால நாற்றங்காய், அதுக்குள்ள அந்த வயலுக்கு உரிமையாளர் வந்து உழுகிறாரு. ஏறு கட்டி உழுகிறாரு. தங்கம் அதுக்குள்ள இருக்கு, எடுக்கணும். அவர் வயலுக்குள்ள போய் எடுத்தா யாமிட்டு வயல இருந்து எடுத்துட்டானா அவன் பிரச்சனை பண்ணிடுவான். கண்டிப்பா. என்னடா பண்றேன்னு யோசிச்சாரு. எப்படி பொய்யா வழக்கு தொடுக்கிறாரு பாருங்க. அப்பவே பொய்யா வழக்கு தொடுத்தா இன்னைக்கு எத்தனை வழக்கு நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கு, பொய் வழக்கு. இப்ப பாருங்க, இவர் போய் அங்க தடுக்கிறார். யோ, உழுகிறத நிப்பாட்டு. ஏயா யாம்பிட்டு வயல நீ எப்படி உழுக போச்சுன்னாரு. அவருக்கு இடி விழுந்த மாதிரி ஆகி போச்சு. எங்க தாத்தாவுக்கு தாத்தா, எங்க முப்பாட்டேன், அப்படி வம்சாவளியா நாங்க தான் நிலத்தை வச்சு உழுதுகிட்டு இருக்கோம், நீ வந்து இன்னைக்கு வாம்பிட்டுக்கிற. ஆமா, யாம்பிட்டு தான் உழுகாத. ஐயோ, உய்ய முறைன்னு ஒரே சண்டை, ஊரே கூடிருச்சு. பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேட்கறா, யாருப்பா நீ வந்து இன்னைக்கு வந்து ஓம்பிட்டு வயல்னு சொல்ற, அவர் எங்களுக்கு தெரியும், அவர் இந்த ஊருக்காரரு, அவங்க அப்பாவை தெரியும், உங்க தாத்தாவை தெரியும், உங்க தாத்தாவோட அப்பாவை தெரியும், நீ வந்து இன்னைக்கு ஓம்பிட்டு வயல்னு சொல்றியா, என்ன ஆதாரம் இருக்குயா, ஏன் வயல் அப்படின்னாரு. சரி, ஆதாரத்தை கொடு. உடனே அப்படி கொடுக்கறது, என் ஊர் ஸ்ரீரங்கம், நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன், ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு. அதையும் நம்பி அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சு போய் எடுத்துக்கிட்டு வாங்கன்னாங்க. இவர் எதுக்கு ஒத்தி வைக்க சொன்னார்? எப்படியாவது இவங்களை இங்கே விட்டுட்டு போய் வயல்ல எடுத்துப்படலாம்னு சொன்னாரு. அதுக்காகத்தான் சொன்னாரு. வந்தாரு, தொழிற்குள்ள வச்சிருந்த தங்கத்தை எடுத்தாரு. இதுக்கெல்லாம் 10 மணி 11 மணி வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணதுல மயக்கம் வந்துருச்சு. குடிக்க தண்ணி வேணும்னு பாக்குறாரு. அங்க ஒரு 5-6 பொம்பளை பிள்ளைய கிணத்துல தண்ணி இறக்கிடுங்க. அங்க போய் மெதுவா ஆத்தா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்க, அதுல ஒரு பொண்ணு சொன்னா, இவருக்கா கொடுக்காதடி, நம்ம ஊர் வயலுக்கு இந்த ஆள் வழக்கு தொடுத்துவேன், கிணறு அந்த ஆள் சொன்னாலும் சொல்லுவேன், கொடுக்காதுட்டா ஒருத்தி. கோவிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. கிணறுல தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, இன்னிலேருந்து ஊராம போகட்டும், ஒருவேளை ஊர்னாலும் உப்பா போகட்டும்னு சாபத்தை கொடுத்துவிட்டு போய் பக்கத்துல ஒரு மகிழ மரத்தடியில படுக்கிறாரு. அந்த மயக்கத்துல கொஞ்சம் தூக்கத்துல ஒரு கனவுல கண்ணபரமாத்மா வர்றாரு. நெய் சோறு, அதுல தயிர் சோறு, பொங்கல் சோறு அதெல்லாம் கொடுத்து சாப்பிட ஊட்டி விடுறது போல ஒரு கனவுக்கு முடிஞ்சு எந்திரிக்கிறாரு. அந்த களைப்பு இல்ல, மயக்கம் இல்ல, இப்ப சாப்பிட்டது மாதிரி ஆயிட்டார். இப்ப சொல்றாரு, முருகா, அவர் சொல்றாரு, கண்ணா, அது கோயில், திரு கண்ணபுரம் கண்ணன் கோயில். அந்த கண்ணன் கோயிலுக்கு பின்புறத்துல இருந்த மகிழ மரம் தான். மகிழ மரமே, ஓ நிழல்ல படுத்தேன், நான் பசி ஆறிட்டேன், கண்ணனே வந்து சோறு ஊட்டின மாதிரி. இன்று முதல் காயாத மகிழ மரமாக இருக்க கடவுள்னு வரம் கொடுத்தாரு. அதுதான் இன்றும் திரு கண்ணங்குடியிலே உறங்காத புளிய மரம், ஊறாத கிணறு, தீராத வழக்கு, காயாத மகிழ மரம். அந்த ஊர்ல எங்கன தண்ணி தோண்டினாலும் நீர்த்தேக்க தொட்டி வச்சு போட்டாலும் உப்பா தான் போகுதான். ரொம்ப அவர் கொடுத்த சாபம். அதனாலே அந்த மடப்பள்ளி கிணறு மட்டும்தான் இனிக்குமா. அங்க இருந்தா இன்னைக்கு வரை
வரைக்கும் நீர் தனியா போகுது, காவிரி வெள்ளம் கொஞ்சம் போயிடுச்சு. எறும்பு எறும்பு பேசுனதை கேட்டதுனால ரகசியத்தை மனைவியிடம் சொன்னாரு, சிரசு சுக்குநூரை வெடிச்சு சாபத்தை பெற்றாரு, இறந்தாருன்ற விஷயம். மனைவி கேட்டதுனாலதான் தேவ ரகசியத்தை சொன்னானா ஒருத்தன். பாருங்க, ஆலயத்துல ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துடும், சிவனுடைய ஆலயம். பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டமே, போய் திரும்ப எடுத்துட்டு வரலாமேன்னு போனவரு பாக்குறாரு, கதவு திறக்க போகும்போது உள்ள இருக்கே ஏதோ பேச்சு சத்தம் ஒண்ணு கேக்குது. பேச்சு சத்தம் கேட்டா இறைவன், அதாவது பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிட்டு இருக்காங்களே, கடவுள் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருங்க கதவுக்கு வெளியிலேயே படுத்துட்டாராம். படுத்துட்டு காலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மனைவிட்ட வந்து சொல்றாராம்மா, நான் அந்த மாதிரி ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு நான் இரவு நேரத்துல போனேன், அங்க போய் கதவு திறக்க போகும்போது முனங்கள் சத்தம், அதாவது பேச்சு சத்தம் கேட்டுச்சு. திறந்தா பேச்சு நிறுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சாவி போடுற ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அது வழியா பார்க்கும் பொழுது சிவனும் பார்வதி தேவி பேசி உரையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்க அப்படியா என்ன பேசுறாங்கன்னு மனைவி கேட்டா. மனைவி கேட்டதுமே அவங்க பேசின அத்தனை ரகசியத்தையுமே மனைவிட்ட சொல்லிட்டேன். பாருங்க, ஏற்கனவே இவர் சொல்றாரு, ஐயா சிவபெருமானே நீங்களும் உங்கள் மனைவியும் பேசுறத நான் கேட்டேன் அப்படின்றாங்க. அப்படியா, நீ கேட்டதோடு வச்சுக்கோ, நீ மேற்கொண்டு யாரிடமாவது சொன்ன அப்படின்னா நீ உனக்கு நான் கண்டிப்பா சாபத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. இவர் அதை மறந்து கட்டிய மனைவி கேட்கிறாளே அப்படின்றதுக்காக அங்க நடந்த அத்தனை ரகசியங்களையும் சொல்லிடுறா. சொன்ன மாத்திரத்திலேயே சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. நீ சுடுகாட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தின் மீது வேதாளமாக போன்ற ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அப்ப இது எதுல வருது அப்படின்னா விக்ரமாதித்தன் கதை. இந்த விக்ரமாதித்தன் கதையில வேதாளம் என்பது யாரு? ஒரு அர்ச்சகராக இருந்தவர். வேதாளமா போகின்ற சாபத்தை சிவபெருமான் கொடுக்கிறாரு. மனைவிக்கு ஒரு சாபம் இருந்தது, அந்த சாபம் எப்ப தீர்ந்தது அப்படின்ற ஒரு கதை இருக்கு. காடாறு மாசம் நாடாறு மாசம் பட்டியும் விக்ரமாதித்தனும் இப்படியே மாறி மாறி வாழ்ந்தவர்கள். அது முதன்னு போசராசன் ஒரு மண்ணை வேட்டைக்கு போற பொழுது படை பரிவாரத்தோடு போகிறார். அங்கே நீ காக்கிறது மாதிரி ஒரு நந்தவனம் இருக்கு. அங்கே காய்கறிகள், பழ வகைகள், அத்தனையும் கிழங்கு வகைகள், சுனை நீர் அனைத்து இருக்கு. அதை பாதுகாக்க ஒரு பரண் அமைத்திருக்கு. பரண் மேலே ஒரு அந்தனர் இருக்கிறார். இப்ப வெயில் வெப்பம் தாங்க முடியாம இந்த படை வீரர்களே போறாங்க. பரண் மேல நிக்கும் போது அந்த அந்தனர் சொல்றாரு, வாங்க வாங்க வாங்க, ரொம்ப களைப்பா வர்றீங்க, உள்ள வாங்க, நிறைய காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, சாப்பிடுங்க, தண்ணி இருக்கு, குடிங்க, கொஞ்சம் நேரம் பசியா இருங்க, கவலை இல்லாம ஓய்வெடுங்கன்னு சொல்றாரு. இப்படியே மேல இருந்து சொன்னவர் கீழே இறங்கி வந்தார்ல, பரண் இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து, அட பாவியலா, இவ்வளவு பேர் நம்ம தோட்டத்துக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டியல, இது நியாயமா, யானை புகுந்த தோட்டம் மாதிரி ஆகி போச்சுன்னு திட்டுறாரு. திட்டிக்கிட்டே போய் பரண் மீது ஏற போறாரு. பேச்சு மாறுது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அமைதியா சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லைங்கிறாரு. திருப்பி அங்கே இருந்து கீழே இறங்கி வர்றாரு, திரும்ப திட்டுறாரு. இப்ப போசராசனுக்கு சிந்தனை வேறு பக்கம் போச்சு. ஏன் அந்த பரண் மீது ஏறும்போது எல்லாரையும் உபசரிக்கிறாரு, கீழே வரும்போது ஏன் திட்டுறாருன்னு யோசிக்கிறாரு. இப்ப மந்திரியை கூப்பிட்டாரு, தோட்டத்தை விலைக்கு வாங்கினாரு. விலைக்கு வாங்கியாச்சு. பரண் இருந்த இடத்தை ஆய்வு பண்றாங்க. கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்கு, தோண்ட சொன்னாங்க. தோண்டி எடுக்கிற போது 32 பதுமைகள் அடங்கிய சிம்மாசனம் மேல வருது. அந்த சிம்மாசனம் ஏதுன்னா அதுதான் பட்டி விக்ரமாதித்தன் இருந்து ஆட்சி செய்த சிம்மாசனம், இந்திரன் கொடுத்தது. அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து போசராசன் அதுக்கு மங்களம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி முதல் படியில கால் வைக்க, முதல் பதுமை கதை கேட்க, இப்படியே கேள்வி கேட்டதான் விக்ரமாதித்தனுடைய புராணம் தொடங்குது. இதெல்லாம் ஒரு கால பாருங்க. இங்க 32 பதுமை 32 கதை, அங்க வேதாளம் 100 கதை. முறை தெரியாத கதை. அருமையான ஒரு விஷயம், இந்த தங்க கட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா, காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வழிக்கு என்று சொல்லக்கூடிய பிள்ளை. ஏன்னா பட்டினத்தாருடைய பிள்ளை, தெய்வ கடாட்சியமாக பிறந்த பிள்ளை, எடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை. இது என்ன கதைன்றது உங்களுக்கு தெரியும். பிள்ளை தக்க பருவத்தை அடையும் பொழுது வெளியூருக்கு வணிகத்துக்காக அனுப்பி வைக்கிறார். அந்த பிள்ளை எந்த நேரமும் சிவசிந்தனையோடு இருந்தா, சரி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நாட்டுக்கு வரும் பொழுது மிகவும் ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறார் பட்டினத்தார். நம்ம பிள்ளை வெளியூர் போனா நிறைய பணம் சம்பாரிச்சு வந்திருப்பேன் அப்படின்னு. ஆனா வந்த பிள்ளை பணம் பொன்பொருள் எதுவுமே கொடுக்கல, அப்படியே சிவசிந்தனையிலே மூழ்கி இருந்தான். அப்ப அவருக்கு கோபம் வந்தது. ஏப்பா, உன்னை வெளியூருக்கு வந்து பணம் சம்பாதிக்க தானே அனுப்பிச்சேன், நீ என்ன வெறுங்கையோட வந்திருக்கியப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்த பாருங்க மூட்டையில இருக்கு, போய் எடுத்துக்கங்கன்னு. போய் மூட்டையை திறந்து பார்த்தா வெறும் விபூதி பொட்டலம் தான் இருந்தது. அந்த விராட்டி இருந்தது. விராட்டி விபூதி பொட்டலங்கள் தான். ஏன்னா விராட்டியை எரிச்ச அப்படின்னா விபூதி தானே. அப்ப அதை பார்த்து அவருக்கு கோவம் வந்தது. ஓங்கி தரையில போட்டு அடிச்சாராம், அப்படி வீசி எரிஞ்சாரு. அந்த விராட்டி இருந்து நவ ரத்தினங்கள் தெரிச்சு ஓடுதான். அப்பதான் பாருங்க, நம்ம பிள்ளை நீங்க சொல்லணும், இந்த களவு செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, திருடர்கள், இந்த திருடர்களுக்கு பயந்து இந்த ராட்டில அப்படி வச்சுட்டு வந்திருக்காங்க போல ஒரு எண்ணம் பட்டினதா இருக்கு. திருடர்களுக்கு மட்டும் இல்ல, காவல்துறைக்கு பயந்து வைக்கத்தானே வேணும். பயந்து, ஆமா, அது அப்ப அப்படி
அப்ப பாருங்க பட்டினத்தார் இதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா தன்னுடைய பிள்ளையை பாக்குறாரு, வீடு சுத்தி பாக்குறாரு, எங்குமே காணும். அப்ப வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது தாய் தடுக்கிற, மகனே எங்கடா போற அப்படின்னு. இல்ல என் பிள்ளைய காணாதான் தேடி வந்தேன்னு. உன் பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். போகும் பொழுது இந்த பெட்டியை உன்கிட்ட கொடுக்க சொன்ன அப்படிங்கும் போது ஒரு சின்ன கைப்பெட்டி திறந்து பார்த்தா காதில்லாத ஒரு ஊசி இருந்ததாம். அதுல காதில்லாத ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும். அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, காதற்ற ஊசியும் வாராதே கான் கடை வழிக்கே. ஏன்டா இப்படி பறந்து பறந்து பாடு வர்ற, நீ செத்து போனா குண்டூசியோட வராதே சொல்லாம சொன்னான் மருதவான. அந்த சொல்லாம சொன்னதையும் நல்ல சூசகமாக புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கே என்னமோ 9 கோடி ரூபாய் சொத்தையும் தெருவுல தூக்கி போட்டதா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பாரணைத்தும் பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்காது தாய் மாணவர். அதனால நாட்டுப்பற்று இனப்பற்று மொழி எல்லா பற்றும் வேணும். சன்னியாசிக்கே உண்டு, உமக்கு இல்லாம இருக்காது. அதனால உன்னை பற்றி நான் தெரிவிக்க வேண்டிய என்ன கேட்கணும்? வந்து வெளிக கேடு மொழி